விஜய் சாருக்கு வந்து நாளைய தீர்ப்பு படம் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறேன். அந்த படம் வந்து ஓரளவு போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலைகள் மாற்றம், நிறைய இஷ்யூஸ். அப்போது அங்கிள் வந்து பிரிட்டோ நீங்கள் வந்து அடுத்த படத்தை நீங்கள் செய்யணும், ஏன்னா இது வந்து அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த செந்தூர பாண்டி என்கிற படத்தில் விஜயகாந்த் சார் வந்து பெரிய கை கொடுத்தாரு. அப்போ வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக விஜயகாந்த் நடிக்க போகிறாரு. அப்போவே விஜய் வந்து நல்லா நடிக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து என்னுடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்போ அடிக்கடி வந்து பேசுகிறப்ப அவருடைய ஒரு இது தெரிஞ்சது. அப்போது அந்த படம் வந்து இன்ஃபேக்ட் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும்போது தான் ஸ்னேகா கன்சீவ் ஆனா, அந்த படம் முடிக்கும்போது ஸ்னேகா பிறந்தா. அப்போது அந்த படம் 100 நாள் ஓட்டின உடனே சந்திரசேகர் சார் வந்து சொன்னாங்க, ஸ்னேகா இஸ் அ வெரி லக்கி கேர்ள். அந்த விதத்தில் கோ ப்ரொடியூசருடைய லக்கில் ஆகாஷும் சரி இந்த படமும் சிறப்பாக வரணும். அப்போ இங்கே கூட என்னுடைய 2-3 நண்பர்கள் இருக்காங்க. இந்த படத்தில் உடைய ஹீரோ என்னுடைய ஒரு டென்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது நானும் விஜய் அந்த ஒரு பொங்கல் டைமு ஈகா தேட்டர் அது கூட இருந்தவங்களாம் இப்போ 2-3 நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அப்போது யாருமே இல்லை. நாங்கள்லாம் வேஷ்டி கட்டிட்டு ஈகா தேட்டரில் கட் அவுட் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து கூட இருந்து வெடி வெடித்தோம். அந்த படத்தை மட்டும் ஒரு 5-6 தடவை அந்த தேட்டரில் பார்த்தோம். ஒரு புது ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். அதனால் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே எந்த அளவுக்கு அந்த ஒரு உணர்ச்சியோட அங்கிள் இது எப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அந்த சீன் ஃபைனல் சீன் ஃபைட் சீன் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்கும்போது அதை இங்கே உட்காந்து இதே தான் ஆகாஷ் இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முடித்த ஒரு பாடு. அன்றைக்கி நாள் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். டைரக்டர் கூட கேட்டார், எதுக்குன்னா ஒரு முக்கியமான வேலை ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். டைரக்டருக்கு ஒரு அன்சைட்டி, நம்ம ஆகாஷ்க்கு ஒரு அன்சைட்டி. ஸ்னேகா விடாமல் எனக்கு ஒரு 3 மிஸ்டு கால் விட்டுருந்தா. அப்போ வந்து ஆகாஷ்க்கு என்னென்னா, அங்கிள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. சாரிப்பா, எனக்கு ஒரு முக்கியமான இருந்ததுனால அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்னுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதை விட நான் சொன்ன ஒரே வார்த்தை, டைரக்டர் விஷ்ணு உங்களை சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஹீரோ படத்தில் நடிக்கும்போது எப்படியெல்லாம் ஆதங்கம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் மிஸ்டர் விஜய் இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிற பேனரை உருவாக்க சொன்னது அவர் தான் சொன்னார், அங்கிள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அந்த மாஸ்டருங்கிற அற்புதமான படத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரீஃபாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருக்கேன், அவருடைய உழைப்பை பார்த்து அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் தான். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணணும். அங்கிள் இந்த பேனரில் ஒரு வார்த்தை சொன்னார், பெரிய பட்ஜெட் படமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷ்ணுவர்தன் சார் மூலமாகவும் ஆகாஷ் மூலமாகவும் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு டெபியூ ஹீரோவுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான படமாக அமைஞ்சது எனக்கு மகிழ்ச்சி. கடைசியாக அவனே சொல்லணும், கடைசியாக வந்து அந்த மாஸ்டர் படத்துக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா பேண்டமிக் டைமு இப்போ பல தடவை பேசுகிறோம். மிஸ்டர் விஜய் இஸ் த தியேட்டரிக்கல் ஹீரோ. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் சில பேர் உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க. நான் எப்போதுமே போய் உட்காந்துட்டு யார்ட்டையும் இது கரெக்டு இது தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். எது பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை ரிசல்ட். இங்கே என்னுடைய நிர்வாகத்தை செஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமானவங்களாம் இருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் என் கூட 25-30 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய டெடிக்கேஷனை பற்றி தெரியும். எப்போதுமே என் தொழிலில் கூட 0 காம்ப்ரமைஸில் தான் இருப்பேன். எதாக இருந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி
அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு உயரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொட வேண்டிய தூரம் இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது சில பேர் சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம போய் யார்கிட்டையும் போய் உட்காந்து இது சரி இது சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது கர்மா ஒர்க்ஸ், அவ்வளோதான். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல உண்மையான உறவுகள் அனைத்தையும் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் நம்ம தேடி வருவார். என்னுடைய விஷயத்தில் கூட இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய மிரக்கல் தான். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நானும் விஷ்ணுவர்தனும் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வருமானு. சப்போஸ் பெரிய படங்கள் வந்தால் 24, 25 நம்ம ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசி வச்சோம். கடவுள், இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கு 14th ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக மிஸ்டர் ஆகாஷ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் விஷ்ணு சாருக்கு பெரிய ரீஎன்ட்ரி தமிழில் கொடுக்கும். அதை விட யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணுங்க, இறுதியாக சொல்கிறேன், எப்போதுமே சக்ஸஸ் வித்தவுட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் லக். சக்ஸஸ் வித்தவுட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் லக், பட் சக்ஸஸ் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவில் எல்லா மெம்பர்ஸ்க்குமே, என்னை சார்ந்த அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அந்த பாசிட்டிவ் வைப் நிச்சயமாக நம்ம தியேட்டர்ஸில் பார்ப்போங்கிற நம்பிக்கையோடு எங்கள் வீட்டில் என்னுடைய எஸ்எம்ஆர், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மற்றபடி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறவன். ஏன்னா 3 விஷயங்களை தான் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது: ப்ராமிஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. இது 3 எது விட்டாலும் வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அதனால் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை விரும்புகிறவன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ப்ரெஸ், மீடியா. ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, எப்படி வேணாலும் அற்புதமான படங்களை எடுக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நல்ல படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆகிறது, சூப்பர் ஸ்டார் ஆகிறது எல்லா மீடியா கையிலையும், ப்ரெஸ் அவங்க கையில் தான் இருக்குது. நிச்சயமாக ஆகாஷ்னுடைய வளர்ச்சியில் இன்றைக்கி தான் அவர் பிள்ளையார் சொல்லி போடுறாரு. அவருடைய வளர்ச்சியில் நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக பங்கேற்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் நல்லா வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து திரை உலகம் நல்ல ப்ரொடியூசர்ஸை எதிர்பார்த்து இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்காங்க 441 படங்களில் 18 படங்கள் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ நிறைய படங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா நல்ல ப்ரொடியூசர் வரணும். நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணுன்னா உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸும் மீடியாவும் மக்கள்கிட்ட போய் நிறையா சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு என் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.